வீடியோவில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து ஓவர்வியூ ஆஃப் எஸ்கியூஎல் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன சொல்லுங்க. இதுதான் ஓவர்வியூ ஆஃப் எஸ்கியூஎல். எஸ்கியூஎல்லோட மெயின் இது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டேட்டா query லாங்குவேஜ், டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். டேட்டா query லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிளுக்கு ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னா அதை ஃபெச் பண்ணுறது, அதை வந்து இன்செர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த டேட்டா query லாங்குவேஜ் மூலமாக தான் நம்மளால் அது கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ ஒரு இடத்துல வந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறதுனா அதுக்கு யூஸ் பண்ணுற டேட்டா query லாங்குவேஜ் மெயினாக செலக்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். இந்த மேனிபுலேஷனில் இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் டேபிள் இருக்குது, அதில் ஒரு ரெக்கார்டு ஆட் ஆகணுமா இல்லை அப்டேட் ஆகணுமா டெலிட் ஆகணுமான்றது இதை வச்சு தான் பண்ணுவோம். அடுத்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து டேபிளை மாடிஃபை பண்ணும். டேட்டா மேனிபுலேஷன் வந்து டேபிளில் இருக்கிற டேட்டாவை, பட் அந்த டேபிளே நீங்கள் மாடிஃபை பண்ணணும், ஒரு புது டேபிள் உருவாக்கணும், இல்லை அதை வந்து இருக்கிற காலம்ஸை ஆட் பண்ணணும், இல்லை அதை ரிமூவ் பண்ணணும், அந்த டேபிளில் இருக்கிற டேட்டாஸ் எம்டி பண்ணணும், அந்த டேபிளே கம்ப்ளீட்டாக ஓவராலாக ஃபங்க்ஷனாக நீங்கள் ஒர்க் பண்ணால் அதுக்கு டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் சில டேபிள் இருக்குது. இப்போ வந்து கம்பெனிலாம் நீங்கள் போனீங்கன்னா டெவ் என்விரான்மெண்ட், லைவ் என்விரான்மெண்ட் ரெண்டு இருக்கும். இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் வந்து பார்க்கலாம், ஆனால் இன்செர்ட்டோ அப்டேட்டோ போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இதை வந்து ப்ரிவென்ட் பண்ண தான் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிராண்ட் ஆர் ரிவோக் இது பண்ணுவோம். அடுத்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் எப்படின்னா, இன்கேஸ் தெரியாமல் ஏதோ ஒரு டேட்டா டெலிட் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு அப்டேட் பண்ணிட்டீங்க, அதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரோல் பேக், கமிட் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இந்த 5 இதுவும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியணும். இன்டர்வியூ எல்லா இன்டர்வியூஸ்லையும் இந்த கேள்வி கேட்பாங்க. ஓவர்வியூ ஆஃப் எஸ்கியூஎல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டேட்டா query லாங்குவேஜ், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். query லாங்குவேஜ் என்ன ரிட்ரைவ் பண்ணி பார்க்குறது, மேனிபுலேஷன்னா டேபிள் இருக்கிற டேட்டாஸை இன்செர்ட் பண்ணுறதோ மாடிஃபை பண்ணுறதோ டெலிட் பண்ணுறதோ பார்க்குறது. டேட்டா டெஃபினிஷன்னா அந்த கம்ப்ளீட் ஓவரால் டேபிளை வந்து கிரியேட் பண்ணலாமா, இல்லை டேபிளில் ட்ராப் பண்ணிடலாமா, இல்லை எம்டி பண்ணிடலாமா, இல்லை டேபிளில் காலம் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அந்த இதில் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டெவுக்கும் லைவோ உள்ள டிஃப்ரென்சஸை வந்து நமக்கு இது பண்ணி ரிவோக் இது பண்ணுறது. அடுத்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். அது பார்த்தீங்கன்னா இதை வந்து கமிட் பண்ணலாமா இல்லை ரோல் பேக் பண்ணலாமான்ற அந்த இதுதான் மெயினான பாயிண்ட்ஸ். உங்களுக்கு கீழே இருக்கிற இதெல்லாம் வந்து தேவைப்படாது, இது போதுமானது. ஸோ இப்போ நம்ம இதில் வந்துட்டு இனிமேட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ராக்டிக்கல் வீடியோஸ் போக போகிறோம். ஸோ அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம்.